ரீசெண்டாக சித் ஃப்ரீக்வன்சி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். எதுக்கோ லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரபல யூடியூப் சேனல் லைசன்ஸே இல்லாமல் மருந்துகளை விற்றுட்ருக்காங்க. ஆனால் இதை யாருமே கேட்கல. இதை பற்றி சித் ஃப்ரீக்வன்சி அவங்களோட சேனலில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்காக சில கிளிப்பை மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். நம்மளுடைய தலைமுடி அப்படின்றது இளநரையாக இருந்தாலும் சரி, பித்த நரையாக இருந்தாலும் சரி, வயதான பொழுது வருகின்ற நரைமுடியாக இருந்தாலும் சரி, கருமையாக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் இந்த 2 பொடிகளையும் நாம சரியாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய நரைமுடி அப்படின்றது டக்குன்னு கருப்பாயிடும். அந்த கருமை அப்படின்றது கண்டிப்பாக நீடிக்கும். நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் நான் இதை ஒரு 8-9 மாதம் பயன்படுத்தினேன். எனக்கு தலை வலி. அது எப்படி தெரியுமா? இரவில் தூங்கும் போது வலதுபுறம், இடதுபுறம், திரும்பி தூங்கும் போது எனது தலை இருபுறமும் திரும்பும் போது தலை தனியாக உருண்டு ஓடுவது போல இருந்தது. இதனால் தான் நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் தீமைகள் குறித்தும் தெரிந்து கொள்ளலாம். இது எதனால் ஏற்படுகிறது? இந்த 2 பொடிகளும் குளிர்ச்சியானவை. இது அதிகமாக பயன்படுத்தும் போது தலையில் உள்ள நரம்புகள் எல்லாவற்றிலும் சரியாக, அதாவது பசை போல் ஒட்டி நரம்புகளின் வேலை முடக்கி மாற்றிவிடும். இதை அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இதற்கு நான் 70,000 ரூபாய் செலவு செய்துள்ளேன். உண்மை, 70,000 ரூபாய். அம்மா தாயே, உங்க அவுரி அப்ளை பண்ணதும் இச்சிங் எரிச்சல் ஃபீல் செய்றேன். அலர்ஜி எதுவும் காரணமா இருக்குமா? பதில் சொல்லி உதவுங்க. சும்மா வீடியோ போடுறதுல கவனமா இருக்காதீங்க ப்ளீஸ். மருதாணி மற்றும் இது நோட்டு மருதாணி மற்றும் அவுரி பயன்படுத்துவதால் அதன் சாயம் முகத்தில் இறங்கி கருப்பாகிவிட்டது. 2 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகவில்லை. என்ன செய்வது? இப்படி பண்ணல. அவங்க என்ன ஆனாலும் தெரியல எனக்கு. ஸோ சிஸ்டர் இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. சிந்திங்கன் சேனல்லேருந்து டை விற்றுருக்காங்க. அந்த டையை வாங்கி யூஸ் பண்ண நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு உடல் ரீதியாக. அதுக்காக ட்ரீட்மெண்ட்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ஆட் டைக்கு இவ்வளோ நெகட்டிவ் ஃபீட்பேக் கூட தொடர்ந்து இந்த பொருளை விற்றுட்ருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லவே இல்லை. தயவு செஞ்சு யூடியூப்பில் விற்கிற எல்லாத்தையும் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தரோட பாடி ஒரு சில விஷயத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவாக ஆக்ட் பண்ணும். அது எதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் ப்ராப்பரான R&D இல்லாமல் எந்த ஐட்டமையும் வாங்காதீங்க. அதுவும் இந்த மாதிரி மெடிசன்ஸ் உள்ளுக்கு சாப்பிட்ற பொருட்கள்லாம் வாங்கி ட்ரை பண்ணுறது ரொம்பவே டேஞ்சர். பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் ஒரு டிஸ்பிரேஷன் இருக்கும், எத்தை தின்னா பித்தம் தீரும்னு. பட் அதுக்காக இதை வாங்கி ட்ரை பண்ணக்கூடாது. ப்ராப்பராக ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அலோபதியோ ஹோமியோபதியோ சித்தாவோ என்னவோ, ஆனால் ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உங்கள் பாடிக்கு என்ன செட் ஆகுமோ அதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் ஏதேனும் சித்தா மற்றும் மூலிகை படிப்புகளை முறையாக பயின்றவரா? அப்படியெனில் முறையான ஆய்வு முடிவுகளை வெளியிடவும், அதன் பின்னர் உங்கள் வீடியோவை வலைதளத்தில் பதிவிடவும். காம்பிடன்ஸ். ஓகே. ஏற்கனவே நீங்கள் சொன்ன முடி கருப்பாவதை முயற்சி செய்து தோல்வி அடைந்தேன். இதையும் முயற்சி செய்து பார்க்கிறேன். இளநரை மற்றும் முடி கருப்பாகவில்லை எனில் முறையாக உங்கள் மீது வழக்கு தொடர்வேன். கேட்குற கேள்வி கரெக்டு தானே? நீங்க எந்த காலேஜ்ல சித்தா படிச்சீங்க? தயவு செஞ்சு ஒரு ப்ராப்பரான டாக்டர் கிட்ட போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு உங்கள் பாடிக்கு என்ன செட் ஆகுமோ அந்த மெடிசன்ஸை மட்டும் சாப்பிடுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி உங்களை பார்க்கல, ஆனால் இவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸை எப்படி நம்பி வாங்கி சாப்பிட்றீங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ ஆல்ரெடி பீப்புள் எடுத்துக்கிட்டு இருக்க டயபெட்டிக் மெடிகேஷன்ஸ்க்கு பதிலாக ஆன்டி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தேன்காய். ஒரு சில ஆங்கில மருத்துவங்கள் செய்யும்போது ஓவர் டோஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த நாட்டு மருந்தில் கிடையாது. சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருமே எந்த ஒரு அட்வைஸும் வேணாம், எந்த ஒரு மருத்துவரையும் கேட்கணும் அப்படின்றதும் வேண்டாம். தாராளமாக நீங்கள் இந்த தேன்காயை பயன்படுத்தலாம். ஸோ டாக்டர் கிட்ட எல்லாம் கேட்கவே வேண்டாம். நீங்கள் அவங்க சொல்கிறத கண்ணை மூடிட்டு வாங்கி சாப்பிட்ருங்க. எங்கள் அப்பா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். அவர் சில வருஷம் முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு நானும் இதை வாங்கி சாப்பிட்டுமான்னு கேட்டார். நான் கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். என் ஃபேமிலிலேருந்தே 2 பேர் அதே ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் 2 பேருக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் டோட்டலாக வேறு. ஏன் அப்படின்னா 2 பேருக்கும் இருக்கிற பாடி கண்டிஷன் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏஜ் ஃபேக்டர், அவங்களோட ஹார்ட் கண்டிஷன், லிவர் கண்டிஷன், கிட்னி கண்டிஷன் இதெல்லாம் பார்த்து தான் டயபெட்டிஸ்க்கு மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் யாருன்னே பார்க்காம ஒருத்தர் மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்க. அது உங்கள் கண்டிஷனை இன்னும் தான் வேர்ஸ் பண்ணும். நீரிழிவு நோயால் வருகின்ற பலவித பிரச்சனைகள், அந்த சைட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி தரும் இந்த தேன்காய். இப்போ இந்த தேன்காய் அப்படின்றது நம்மளுடைய Sindingan9.com ஆன்லைன் ஷாப்பில் உங்களுக்காகவே பதிவேற்றம் செஞ்சிருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கோங்க. இதை நான் சாப்பிடக்கூடிய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 48 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் உங்களுடைய நீரிழிவு அளவை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சுகர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்டரில் வந்திருக்கும். எவ்வளோ ஹையாக இருந்தாலும் உங்களுடைய சுகர் அப்படின்றது பார்டருக்கு வந்திருக்கும்.
ஸோ இப்போ இவங்க வைக்கிற கிளைம்லாம் பார்த்தா எந்த பாதிப்பும் இது வந்து ஏற்படுத்தாது. இது வந்துட்டு எவ்வளோ ஹை சுகராக இருந்தாலும் 45 டேஸில் இந்த தேன்காய் சாப்பிட்டா வந்துட்டு சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அடுத்தது வந்துட்டு இந்த டயபெட்டிஸ்னால ஏற்படுற இந்த லெக் ஸ்வெல்லிங், அதுக்கப்புறம் கண்ணில் வர பிரச்சனை, அப்புறம் வந்து கம்ஸில் வர பிரச்சனை, டீத் சென்சிட்டிவிட்டி, இது எல்லாத்துக்கும் வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தேன்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாரும் இவ்வளோ ஒரு இது, அதுவும் எந்த மாதிரி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம், வெஜ்ஜில் பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம், ஸ்வீட்டை தவிர எந்த நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது ஒரு டயபெட்டிக் ட்ரீம் இல்லையா? அதனால நீங்க வந்து ஏன் இதை பப்ளிஷ் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது? Certified doctor ma'am, please don't give wrong information because regarding this I inquired with Siddha doctor. They told it's not suitable. Please avoid these type of video. அவங்களே கீழே இன்னொன்று கேட்குறாங்க, யுவர் சித்தா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதே தான் நானும் கேட்குறேன், கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவங்க நிறைய நோய்களுக்கு மருந்து வித்துட்டு இருக்காங்க. ஆனால் எதுக்குமே ப்ராப்பரான R&D இல்லை இவங்க கிட்ட. இவங்க ஒருத்தர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன், கருஞ்சீரகம் வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் கருஞ்சீரகத்தில் அவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது தெரியாமல் எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு. நானும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ACV ட்ரிங்க்னு ஒன்று ரொம்ப வைரல் ஆச்சு. அதை பார்த்து நானும் அதை ட்ரை பண்ணேன். ஆனால் என்னோடய பற்களில் இருந்த எனாமல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப பற்கூச்சம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சரியாகிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி யூடியூப் பார்த்து ட்ரை பண்ண போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக இருங்க. அண்ட் ஆல்சோ சிட் ஃப்ரீக்வன்சியோட வீடியோவை செக் அவுட் பண்ணுங்கள். அவங்க இன்னும் நிறைய விஷயம் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். நன்றி, வணக்கம்.